எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த அக்டோபர் மாதம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கு. அதாவது கேட்டை அப்படின்றது புதனுடைய நட்சத்திரங்க. இது வந்து காலபுருஷனுக்கு 8வது ராசியா விருச்சிகம் அப்படின்றது வரும். அதனுடைய அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேரோட நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாற்றிய முதல் பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று குருவினுடைய பார்வையில இருப்பாங்க. 2வது பகுதியில புதன் ராசிக்குள்ள வருவார். இப்போ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள் சற்று மிகையாகத்தான் இருக்கும். வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது சனியும் சூரியனும் சமசப்தமா பார்த்துக்கிறதுனால தந்தை மகன் இடையான உறவு நிலையில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். ஆயினும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூத்த அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படுறது, முதலாளி தொழிலாளி இடையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, இது போன்ற விஷயங்களையும் கொடுப்பார். அதோட ஒரு வீடு, மனை, வாகனம் இது போன்ற விஷயங்கள் உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு. சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பூமிக்கு காரகன் செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் குரு பார்வை வாங்கி பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் பூமியால் லாபம். நீங்க அதாவது எதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது செய்யற விரயத்தின் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை அதாவது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிதளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுங்க. சரிங்களா? ஆயினும் 2வது பகுதியில சுக்கிரன் வந்து நீசமாவார். அதாவது ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் இழந்து சனியினுடைய பார்வையை வாங்குவாருங்க. அப்போ சுக்கிரன் பலம் இழக்கும் போது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணும். மார்க்கிய 2வது பகுதியில் 2வது இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பாக்கியத்துல உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பா இந்த காலகட்டத்துல விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள், சனி சம்பந்தப்பட்ட சனியினுடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள், கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், அழுக்கான இடங்கள், ஸோ மெக்கானிக், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துலேயும், அப்புறம் இந்த தையல், நெசவு, விவசாயம் இது போன்ற துறைகள் இருக்கிற நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்கள் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது இந்த மார்க்கிய செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூத்த அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணும். வேலை மாற்றம் செய்யறது, வேலையை வெட்டுறது இதெல்லாம் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல வேலையை விட வேண்டாம், வேலை மாற்றமும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க. அது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் அதாவது ஒரு அதிகமான உடல் உழைப்பு, குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அல்லது வேலையில ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ என் திறமைக்கும் என் தகுதிக்கும் இந்த வேலையை விட இன்னொரு வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதம் நீங்க தவிர்க்கிறது நல்லா இருக்கும். அப்படி விட்டீங்கன்னா இன்னொரு வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய உத்தரவு கொம்பா இருக்கும். 2வது கடன். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகளையும் சம்பாதித்துக் கொள்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறது சிறப்பா இருக்கு. ஏன்னா இந்த கேட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகம் நிறைந்த நட்சத்திரம், முதன்மை நட்சத்திரம். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய மூளையை நீங்க பயன்படுத்தி எந்த செயல் செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அவசரம் அப்படின்றது பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். பொறுமையா, நிதானமா நீங்க ஒரு விஷயத்த, ஒரு காரியத்தை நீங்க கையாளும் போது அது எத்தகைய காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா
செகண்ட் ஹாஃப்ல ராசிக்குள்ள புதன் வந்துடுவார். குரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய புதனையும் பார்ப்பார், ராசியையும் பார்க்கறனால புத்தி கூர்மை பலப்படும். எந்த சூழலையும் சமாளிப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்க. ராசிநாதனே பலம் இழந்தாலும் கூட நட்சத்திரநாதன் ஓரளவுக்கு பலமா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் சற்று அதிகமாகவே இருக்கு. எல்லாத்தையும் நீங்க சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க. எவ்வளோ பெரிய டாஸ்க் வந்து வேலை செய்கிற இடத்துல கொடுத்தாலும் கூட, தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை நீங்க சமாளித்து ஜெயித்து வெற்றி கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இதுதான். அதே போல இந்த மாதம் 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா, உடைய பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த அந்த கவலைகள் கண்டிப்பாக விலகுங்க. என் பையனுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கல, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு மனக்கவலை, அதாவது மன கஷ்டத்துல இருக்கீங்கன்னா, அந்த கவலைகள் மெல்ல மெல்ல விலகும். சரிங்களா? அதற்கான சில விஷயங்கள், சில அறிகுறிகள் தற்போது தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்க தற்போது அதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, ராசிக்கு 7ஆம் அதிபதி இந்த மாதம் வந்து பலம் இழக்கிறாருங்க. இந்த காதல் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கைகூடும். 2வது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ள இந்த புரிதல் அப்படின்ற விஷயங்கள் சற்று அதிகமாக தேவை. அதே மாதிரி சனியும் சுக்கிரனும் ஒருத்தருக்கும் தொடர்பு கொள்வதனால இந்த காலகட்டங்கள்ல ஆசைகள் சற்று மிகுதியாகவே இருக்கும். எதுலையுமே ஒரு அளவு கூட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.